Hello group 2 aspirants. So இன்னைக்கு நம்ம English சீரிஸ்ல we are going to see the 16th poem and இந்த poem பாத்தீங்கன்னா very important for everyone in their life because இந்த poemோட டைட்டிலே பாருங்க the power of a smile. So ஸ்மைல்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் a life னு வெச்சுக்கோங்களேன். If you smile maximum problem வந்து க்ளோஸ் ஆச்சுன்னு அர்த்தம், like it is solved. So இந்த poem எழுதினவர் பேரு டுபாக் ஷாக்கூர். So he says that power of a smile, ஒரு ஸ்மைல் பண்ணா எவ்வளோ வந்து it gives you a huge power to solve things and life எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலாம், right? So without wasting much time we'll dive into the poem, right? Very very simple poem தான், சின்ன poem. Power of a smile, ஸ்மைல் பண்ணியிருந்தா எவ்வளோ அதோட பவர் என்னன்னு சொல்றது துபாக் ஷாக்கூர். பவர் ஆஃப் அ ஸ்மைல், சாரி, பவர் ஆஃப் அ சன் கேன் கில். எக்ஸாக்ட்லி, சன்னோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதோட மொத்த பவரை காமிச்சதுன்னா இட் கேன் கில் பீப்புள். கரெக்டாக ஹீட் வேவ்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பவர் ஆஃப் தி ஃபோ கேட் பேர்ட், ஃபோங்கிறது இந்த இடத்துல எனிமி, ஃபோங்கிறது இந்த இடத்துல எனிமி. பவர் ஆஃப் தி ஃபோ, எனிமி, நம்மளை வந்து அழிக்க வாய்ப்பு இருக்குது. அவன் ஒன்று நினச்சதுக்கப்புறம் நம்ம மேலே ரிவெஞ்ச் எடுத்துட்டான்னா டெஃபினெட்லி we will get burned. Power of the wind can chill. Exactly, ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம், நம்ம விண்டோ கீழே இறக்கணும்னா விண்டு வரும், அப்போது இட் கேன் கிவ் அஸ் chill feeling. And power of mind can learn. Power of mind can learn. Mind is everything what you think னு சொல்லுவோம். பவர் ஆஃப் மைண்ட் நினச்சி நம்ம படிக்கணும், நம்ம சாதிக்கணும்னு நினச்சோன்னா we can learn new things. Power of mind can learn. Power of anger can rage. ரேஜ்னா கோபம், ரேஜ் இன்டென்சிஃபை. ஒரு விஷயம் நமக்கு ஆங்கராக இருக்குது, நம்ம ரொம்ப கோபமாக இருக்கும், எண்ட் ஆஃப் தி டே அது எப்படி ரிசல்ட் ஆகும், ஒருத்தர் மேலே பயங்கர வன்மமாக இன்க்ரீஸ் ஆகும். இன்சைட் அன்டில் இட் டியர்ஸ் யூ அப்பார்ட். அந்த ரேஜ், அந்த கோபம் வந்து எப்படி கடைசியில் இன்சைட் அன்டில் இட் டியர்ஸ் அப்பார்ட், உன்னோட கேரக்டர், உன்னோட ஹேபிட், உன்னோட பர்சனாலிட்டி எல்லாத்தையும் அழிச்சிடும். ஒருத்தர் மேலே கோவப்படுறான்னு வச்சுக்கோங்க, அவனை போய் வெட்டிட்டேன் இல்லைன்னா அடிச்சிட்டேன்னா நாளைக்கு வந்து உலகம் என்ன எப்படி பார்க்கும், ஒரு கோவக்காரனா, ஒரு கொலகாரனா, லைக் it will tear your character inside. அதுதான் சொல்ல வரேன். But the power of a smile, especially yours, can heal a frozen heart. ரொம்ப ரொம்ப முக்கியம். But the power of a smile, ஒரு சின்ன ஸ்மைல்னு சொல்லுவோம்ல, especially yours can heal a frozen heart. இது லைஃப்பில் ஹோப்பே இல்லாமல் இருப்பான், அவங்ககிட்ட போய் லைட்டாக ஸ்மைல் பண்ணி லைஃப்பில் முடியும்டா, you can come back அப்படின்னு சொல்லி பாருங்கள், you will have a fresh energy to regain things. ஸோ அதுக்குன்னு போய் சிரிக்கக்கூடாது. லைக் சொல்லுவாங்களே, அடுத்தவனை கஷ்டப்படுத்துகிற ஒரு சின்ன ஸ்மைல் கூட நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல அந்த பவர் ஆஃப் ஸ்மைலுங்கிறது என்னென்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், எஸ் முடியும்டா பண்ணலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கீங்க, திடீர்னு ஸ்மைல் பண்ணி பாருங்கள், பண்ணலாம்டா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதான் கான்செப்ட், ரைட்? ஸோ இஃப் யூ ஹேவ் தி பவர் ஆஃப் ஸ்மைல், ஸ்மைல் பண்ண முடியும்னா யூ கேன் அச்சீவ் கிரேட் திங்ஸ். ஃபைன், ஓகே. டுபாக் தாக்கூர் பற்றி பார்ப்போமா? 1971, 1996, ஓகே. was an influential American rapper, பாடகர், poet and actor. ஆக்டராக கூட இருந்திருக்காரு. வெரி இம்பார்ட்டன்ட் பா. இன்ஃப்ளூயன்ஷியல் அமெரிக்கன் rapper, poet and actor, widely regarded as one of the greatest hip hop artists of all time. So he is an hip hop artist. பாடகராக இருந்திருக்காரு. ஓகே, ரேப்பர், ஒரு பாட்டை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாட முடியாதா ரேப்பர். நியூயார்க்கில் பிறந்திருக்காரு. used his music and poetry to address issues like racism, poverty, violence and social injustice. ஸோ அவரோட போயம்ஸ், அவரோட மியூசிக், போயட்ரி எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணிக்காரு? ரேசிசம், போயட்ரி, வயலன்ஸ் அண்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் காமிக்கிறதுக்காக. அதாவது இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவரோட போயம்லையும் அவரோட பாட்டிலையும் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காரு. His works including The Rose That Grew From Concrete, a collection of his poems, showcase his deep thoughts and emotion. ஸோ அவரோட முக்கியமான ஒர்க் The Rose That Grew From Concrete, a collection of his poems. நிறைய போயம்ஸ் அதில் இருக்குது. அதில் வந்து அவரோட டீப் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. தி போயம் தி பவர் ஆஃப் அ ஸ்மைல் ஹைலைட்ஸ் ஹீலிங் எஃபெக்ட் ஆஃப் அ சிம்பிள் பாயிண்ட். கரெக்டாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அவங்ககிட்ட போய் லைட்டாக ஸ்மைல் பண்ணி லைஃப் இஸ் குட்ரா, பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்து பாருங்கள், தட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஸோ பவர் ஆஃப் ஸ்மைல் ஹைலைட்ஸ் ஹீலிங் எஃபெக்ட் ஆஃப் அ சிம்பிள் ஸ்மைல். துபாக்ஸ் கரியர் வாஸ் மார்க்டு பை போத் சக்ஸஸ் அண்ட் கான்ட்ரவர்சி. சக்ஸஸும் இருந்திருக்கு, கான்ட்ரவர்சி இருக்குது. லைக் ஹிட் சாங்ஸ் லைக் டியர் மாமா, சேஞ்சஸ் அண்ட் கலிஃபோர்னியா லவ் சொல்லி 3 பாடகர் அவர் கொடுத்துருக்காரு. He was also known for his activism and strong views on inequality. Tragically, he was shot in a drive by shooting in 1996 at the age of 25. So 25 ஏஜ்லேயே வந்து இறந்துட்டாரு. பட்
லைஃப் சின்னது தான், பட் வாட் ஹி ஹஸ் டன் இஸ் கிரேட். ஹி வாஸ் அ ரேப்பர், போயட்டாக இருந்திருக்காரு, ரைட்? பட் இஸ் லெகசி கண்டினியூஸ் டு இன்ஸ்பயர் பீப்புள் வேர்ல்ட் வைட். ஓகே, ஸோ ட்ரைவ் பண்ணும்போது, ஒரு ட்ரைவில் இருக்கும்போது ஹி வாஸ் ஷார்ட் டெட், ரைட்? ஸோ ஃப்ரம் நியூயார்க். ஸோ வெரி ஷார்ட் லிவ்ட் போயட் தான், பட் வாட் ஹி ஹஸ் டன், தி டீட்ஸ் வாட் ஹி ஹஸ் டன், டீட்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தி டீட்ஸ் வாட் ஹி ஹஸ் டன் இஸ் கிரேட். ஃபோ எனிமி, சில், மேக் கோல்ட், ரேஜ், எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் சொல்லிடணும், ஹீல், கியூர் ஆர் பிரிங் கம்ஃபர்ட், ஃப்ரோசன் ஹார்ட், எ ஹார்ட் தட் இஸ் கோல்ட், அன்ஃபீலிங் ஆர் கோல்ட். ஃப்ரோசன் ஹார்ட், மனிதன், அதாவது ஒரு ஹோப்லெஸ் பர்சன். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஹோப் தருது, சின்ன ஸ்மைல் வச்சு, இல்லைண்டா வாடா பார்த்துக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்களேன். லைக் ட்ரை இன் யுவர் லைஃப், ஆல்வேஸ் ஸ்மைல், வாட் எவர் த சிச்சுவேஷன், லுக் அட் இட் வித் ஸ்மைல். ஏன் பண்ண முடியாதா? என்னடா ஸ்மைலோட பாருங்க. பயத்தோடையும் ஒரு மாதிரி டவுட்டோடையும் பார்த்தா தான் அது உங்களை டாமினேட் பண்ணும். இஃப் யூ லுக் இட் வித் ஸ்மைல், யூ வில் டெஃபினெட்லி கோயிங் டு டாமினேட். So that is going to be the power of smile. Figure of speech என்னெல்லாம் பார்ப்போமா? Heal a frozen heart, metaphor. ஏன்னா இது டைரக்ட் கம்பேரிசன். ஃப்ரோசன் ஹார்ட்டை தூக்கி நான் எதோட கம்பேர் பண்ணுறேன்? கோல்டு, அதாவது ஹோப்லெஸ் வச்சு கம்பேர் பண்ணுறேன். பவர் ஆஃப் அ விண்ட் கேன் சில், பவர் ஆஃப் அ சன் கேன் கில், ஃபோ கேன் பர்ன், மைண்ட் கேன் லேர்ன். எல்லாமே பர்சானிஃபிகேஷன் தான். ஹியூமன் குவாலிட்டி லைக் ஆங்கர், சில், இது எல்லாமே வந்து நான் நான் ஹியூமன் திங்ஸ் லைக் விண்டு, ஓகே, சன், அதோட கம்பேர் பண்ணுறேன், பர்சானிஃபிகேஷன். ஸோ குவிக் ரிவிஷன் பார்ப்போம். ஸோ போயட் டுபக் சக்கார், தீம் பவர் ஆஃப் அ ஸ்மைல். ஸோ ஹவு ஸ்மைல் கேன் சேஞ்ச் தி லைஃப்ஸ் ஆஃப் பர்சன், உங்கள் லைஃப் எல்லாமே. பிகாஸ் அ ஸ்மைல் கேன் ஹீல் அ ஹார்ட். இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது ஸ்மால் ஸ்மைல், உன்னோட ஹோப், இந்த ஸ்மைலுங்கிறது போய் இழுக்கிறது கிடையாது. ஒரு ஸ்மால், ஒரு பாசிட்டிவ் நோட், ஒரு பாசிட்டிவ் டாக், போய் அவங்ககிட்ட சோகமாக பேசாமல் ஒரு பாசிட்டிவ் டாக். விண்ட் கேன் சில்லஸ், ஆங்கர் கேன் ரேஜ் ஒன் இன்சைட். ஒருத்தன் கோவம் பயங்கரமாக பட்டானா அவனே அவன் அழிச்சிரும். எக்ஸாம்பிள் கூட சொன்னேன், அவனை போய் அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, உலகம் நம்மளை எப்படி பார்க்கும், நம்மளோட கேரக்டர் ஸ்பாயில் பண்ணும். தேவையா இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் பார்க்குறது? மைண்ட் கேன் லேர்ன், பவர் ஆஃப் மைண்ட் கேன் லேர்ன். மைண்டுக்கு நீ அதிகமாக பவர் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? அது நிறைய படிக்கும். ஃபோ கேன் பர்ன், மெசேஜ், ஸ்மைல் ஸ்ப்ரெட்ஸ் பாசிட்டிவிட்டி. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஸ்மைலுங்கிறது போய் சிரிக்கிறதோ இழிக்கிறதோ கிடையாது. ஸ்மால் திங் which boost positivity. Okay, so coming back to the question, so what was Tupac Shakur's full name? Our full name enna? It is Tupac Amaru Shakur. When was Tupac Shakur born? Eppo parandar? June 16, 1971. Eppo irandaru? 1996. 25 years la irandharu. Name a famous poetry collection, Rose That Grew From Concrete. Famous poet collection, nariya poems illa eludindaru. When did Tupac Shakur pass away? That in September 1996. What does the poet say can heal a frozen heart? Smile. அதாவது ஒரு ஹோப்லெஸ் பர்சனை ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், ஒரு பாசிட்டிவ் நோட். ஸ்மைலிங்கிறது போய் அவன் சோகமாக இருக்க போய் சிரிக்கிறது கிடையாது. ஒரு சோகமாக இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் அவங்ககிட்ட சொல்கிறது, அதான் இது. ஓகேவா? ஹவு டஸ் தி போயட் டிஸ்கிரைப் தி பவர் ஆஃப் ஆங்கர்? இட் கேன் ரேஜ் இன்சைட் அண்ட் டியர் அ பர்சன். எக்ஸாக்ட்லி. ஒரு பவர் ஆஃப் ஆங்கர் வந்து ஒரு ஆங்கரோட பவர் என்ன? ஒரு மனிதனோட கேரக்டர், குவாலிட்டி எல்லாத்தையும் அதை அழிச்சிடும். Finally, what does the power of the mind help to do? Helps you to learn. And what does the poem suggest about emotions and actions? Positive emotion like smile can heal, while negative emotions like anger can destroy. Very important question pa. Very very important question. Positive emotion இருந்துச்சுனா ஒரு மனிதனை வந்து ஹீல் பண்ணும். ஹீல்னா ரெக்கவர் பண்ணும், அவனை பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும், அவனை க்ரோ பண்ண வைக்கும். அதே ஒரு நெகட்டிவ் எமோஷன்னா இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டெஸ்ட்ராய் அ பர்சன். What does the poet emphasize as the most powerful? இது ரொம்ப பவர்ஃபுல். ஸ்மைல் தான் ரொம்ப பவர்ஃபுல். ஸ்மைலிங்கிறது என்ன இடத்துல ஈன்னு இழிக்கிறது இல்லை, பாசிட்டிவிட்டி. ஓகே, தி டுபக் சக்கர் வாஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஆஸ் ரேப்பர் அண்ட் போயட். நியூயார்க்கில் பிறந்தார், நான் வச்சுக்கோங்க. ஓகே, அமெரிக்கன். ஸோ வித் திஸ் வி கம் டு த எண்ட் ஆஃப் தி வீடியோ. இட் இஸ் when a new day begins, dare to smile gratefully. When a new day begins, dare to smile gratefully. இது ட்ரை பண்ணி பாருங்களேன். டுமாரோ when you get up, just get up with a good smile. ஒரு பாசிட்டிவிட்டியோட, தைரியமாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பாசிட்டிவிட்டியோட, எஸ் ஐ கேன் டூ திஸ், ரைட்? ஸோ டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ் கிரேட் திங்ஸ் இன் லைஃப். ஸோ ஹாவ் அ ஸ்மைல், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, அண்ட் யூ வில் bring in positive people within your circle, and that will definitely help you grow bigger. Thank you. Jai Hind.